Hi friends, welcome to my Everyone Can Cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சூப்பரான டேஸ்டான பீஃப் குழம்பு. இந்த பீஃப் குழம்பை சுட சுட சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, எல்லா வகையான டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் போட்டு 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் சில மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்து வேக வச்சா தான் கறி குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கறி கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக இதில் கல் உப்பு போடுறேன். நீங்கள் குழம்பு தாளிக்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 8 விசில் 7 விசில் விட்டால் போதும். கறி நல்லா வெந்து வந்துடும். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கறியை எப்படி குழம்பா செய்யலாங்கிறத பார்க்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீடியம் சைஸ் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி, புதினா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்க மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம். வேக வச்ச கறியை இந்த உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மட்டன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதையும் இது கூட போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு தகன்னு கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்குனாலும் நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம், கிரேவிக்குனாலும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பரான டேஸ்டான பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இதை நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எவ்ரிஒன் கேன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதையும் உங்கள் வீட்டில் பார்த்துட்டு செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.